குமார் ரொம்ப வேகமாகவே எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்காக ஓடி வராங்க. அவங்க அப்பா மில்லில் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னாச்சுடா? என்ன அவசரமான முக்கியமான விஷயம்னு எதோ சொல்லிட்டு இருந்தேன். என்ன விஷயம்? என் அண்ணன் முத்துவேல் பற்றியா அப்படின்னு சொல்ல, சரி சரி வா அந்த பக்கமாக பேசலாம் அப்படின்னு சக்திவேல் எங்கள் குமாரை கூட்டிகிட்டு தனியாக வராங்க. தனியாக வந்த பிறகு என்ன ஆச்சுடா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம சந்தேகப்பட்டது சரிதாப்பா. நம்ம பெரியப்பா அந்த கதிர் கூட சேர்ந்து தான் திருச்சி போயிருக்காரு அப்படின்ற விஷயத்த சொல்லும்போது, இதை கேட்ட முத்துவேல், எனக்கு அப்போவே தெரியும்டா, 2 பேரும் முழிக்கிற மொழியும் பேசின பேச்சும் சரியே இல்லைன்னு. ஆமாம், எப்போ என் அண்ணன் அந்த கதிர் கூட ஒன்று சேர்ந்தாரு? எப்போ இதுலேருந்து 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஒன்றா வெளியே போக ஆரம்பித்தாங்க? அவர் நமக்காக இடம் பார்க்க போன மாதிரி தெரியலை. அந்த கதிருக்காக தான் இடம் வாங்கி பார்த்து கொடுக்குற மாதிரி போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதை சும்மா விடக்கூடாதுரா அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்பா, விஷயம் அதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு என்னடா விஷயம்னு சொல்லி கேட்க, நம்ம பெரியப்பா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இங்கே இருக்க டாக்டரை பார்த்துருக்காரு. அதை கூட நான் பசங்க மூலமாக தான் விசாரித்தேன். அவருக்கு இங்கே கேன்சர் இருக்கான். டாக்டரை போய் பார்த்து பேசிட்டு தான் வரேன். கேன்சர் 2nd ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொன்னதும், என்னடா சொல்கிறேன்னு அப்படின்னு அதிர்ச்சியில் இருக்காங்க எங்கள் சக்திவேலும். ஆமாப்பா, பெரியப்பாவுக்கு கேன்சர். இதை கேட்கும்போது எனக்கே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. பெரியப்பா இந்த விஷயத்த நம்ம வீட்டில் இருக்க யார்கிட்டையும் சொல்லலை. அந்த கதிர்கிட்ட சொல்லி அந்த கதிர் கூட போகணும்னு என்ன அவசியம் இருக்குது? ஏன் நம்மளால் நம்ம பெரியப்பாவை சரியாக பார்த்துக்க முடியாதா? நம்மக்கிட்ட இருக்க பணத்துக்கு நம்ம சரி பெரியப்பாவை குணப்படுத்த முடியாதா அப்படின்னு சொல்ல, எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தோணுதுடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் என்ன பண்ணுறாங்க, குமாரை கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே அண்ணி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே உள்ள வரேன். என்னாச்சு தம்பி, என்ன விஷயம்? ஏன் இவ்வளோ பதட்டத்தோடு வரீங்க? டே என்னடா ஆச்சு குமார் அப்படின்னு அங்கே மாரியும் கேட்குறாங்க, வடிவும் கேட்குறாங்க. அண்ணி, உங்களுக்காவது விஷயம் தெரியுமா? இல்லை நீங்களும் இங்கே அண்ணன் கூட சேர்ந்து வீட்டில் எல்லா விஷயத்தையும் மறைக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, என்ன தம்பி என்ன சொல்கிறீங்க? என்ன விஷயத்தை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல, அதான் நம்ம அண்ணன் விஷயமா தான். அண்ணன் கொஞ்ச நாள் முகமே சரியில்லை, மனசும் சரியில்லை, ஏதோ ஒரு மாதிரி இருக்காருன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தியலே, என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்ல, என்ன தம்பி சொல்கிறிய? அவர் ஏன் இப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்கள் தம்பி. அவர்கிட்ட அதை பற்றி பேசலாம்ல. அவர் தான் மனசு விட்டு பேச மாட்டாரு. நாமளாவது அவர்கிட்ட பேசலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வடிவம் சொல்ல, இதை கேட்ட எங்கள் சக்திவேலு, அப்போ இந்த விஷயம் வீட்டில் யாருக்கும் தெரியலைன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, அண்ணி நான் சொல்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப இக்கட்டான ஒரு விஷயந்தான். நான் சொல்கிற விஷயத்தினால நீங்கள் மனசு சங்கடப்படக்கூடாது. மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கோங்கன்னு சொல்ல, என்ன தம்பி என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லி கேட்க, ஆமாம் அண்ணி, அண்ணனுக்கு கேன்சர். இந்த விஷயம் குமார் இப்போ தான் விசாரிச்சுட்டு வந்து என்கிட்ட சொன்னான். அண்ணன் இப்போ போயிருக்கிறது கூட திருச்சிக்கு இடம் பார்க்குற விஷயமா இல்லை, ட்ரீட்மெண்ட் விஷயமா அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட வடிவும் மாறிக்கும் பயங்கர ஷாக்கு. வாயில் கை வச்சு அதிர்ச்சியோடு நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தம்பி என்ன சொல்கிறேன்னு கதறி அழுகிறாங்க வடி. ஆமாம் அண்ணி, இதுதான் உண்மை. அண்ணன் நம்ம யார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லலை. ஆனால் எதிர்த்த வீட்டில் இருக்கானே அந்த கதிர் கூட சேர்ந்து தான் இப்போ திருச்சி போயிருக்காரு. அண்ணன் ஏன் இந்த விஷயத்த நம்ம வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் மறைக்கணும்? இந்த விஷயத்த நம்ம கிட்ட சொன்னால் அண்ணனை நம்ம பார்த்துக்க மாட்டோமா? இல்லை அண்ணனுக்கு ஏதாவது செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுற போகிறோமா? அண்ணன் இந்த விஷயத்த போய் அந்த கதிர்கிட்ட சொல்லி அந்த கதிரை கூட்டிகிட்டு இப்போ திருச்சி போயிருக்காரு. அதுக்கு என்ன அவசியம் இருக்குது? அந்த கதிர் மூலமாக தான் என் அண்ணன் உயிர் வாழணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வடிவு முன்னாடியே வேகமாக சத்தம் போட்டு நிற்கிறாங்க எங்கள் சக்திவேலும். முதல்ல எங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணுங்கங்க. இது நம்ம இப்போ பேச வேண்டிய பேச்சு இல்லை. முதல்ல மாமா எப்படி இருக்காரு, என்ன ட்ரீட்மெண்ட் நடக்குதுன்னு நாம் தெரிஞ்சுக்கணும்லன்னு அங்கே மாறி சொல்ல, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன். ஆனால் அண்ணன் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு. வீட்டில் யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. அதான் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சக்திவேல் சொல்ல, வடிவு ரொம்ப அழுகிறாங்க. அண்ணி முதல்ல அழுகிறத நிறுத்துங்க அண்ணி. இந்த எதிர்த்த வீட்டில் இருக்கவங்கள 4 கேள்வி நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டாலே சரியாயிடும். சொத்துக்காக இப்போது என் அண்ணனை அவன் பக்கம் இழுக்கலான்னு அவன் நினச்சிட்ருக்கான். இதை காரணம் காட்டி என் அண்ணனை அவனை சரிப்படுத்திட்டா என் அண்ணன் இருக்கிற சொத்து முழுக்க அவனுக்கு எழுதி வச்சிருவான். அதனால தான் அந்த சந்தோஷத்தில் அவன் ஆட்டம் போட்டுட்ருக்கான். சும்மா விடக்கூடாது. பாண்டியன் குடும்பத்தையும் இந்த கோமதியையும் இந்த ராஜியையும் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு கோவத்தோட கிளம்ப, இதை பார்த்துக்கிட்டு இருக்க குமாரோ, அப்பா ஒரு நிமிஷம் நில்லுங்கப்பா அப்படின்னு சொல்ல, என்னடா என்ன விஷயம், எதுக்கடா இப்போ நிற்க சொல்கிறேன்? நீயும் வா. அந்த வீட்டில் இருக்கவங்கள 4 வார்த்தை நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்கலாம். நகை விஷயத்தில் நம்மக்கிட்ட நாடகம் போட்ட மாதிரி இப்போ என் அண்ணனை வச்சு நாடகத்தை நடத்த முயற்சி பண்ணுறாங்களா? என் அம்மாவை இப்போ அந்த பக்கம் இழுத்த மாதிரி இப்போ என் அண்ணனையும் அந்த பக்கம் இழுத்துடணும். இப்படியே சொத்து முழுக்க அந்த பக்கமாக கொண்டு போயிடணும். இதுதான் அந்த கோமதியுடைய பிளானே. அவளுடைய பிளான் தெரியாமல்
இப்போ அண்ணனும் அவங்க பக்கம் மாட்டிக்கிட்டாரு. என்ன பதில் சொல்கிறது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு எதுவுமே புரியலைன்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் சொல்ல, இதை கேட்ட உடனேயே எங்கள் குமாரும் அப்பா போதும் நிறுத்துங்க அப்படின்னு வேகமாக சத்தம் போடுறாங்க. என்னடா என்ன ஒரு மாதிரியாக பேசுகிறேன் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, இப்போ தான்ப்பா சரியாக பேசுகிறேன். இந்த நிமிஷத்தில் கூட இங்கே பெரியப்பா பற்றி யோசிக்காமல் பெரியப்பாவோட சொத்து யார் பக்கம் போயிடுன்னு யோசிக்கிறீங்கல்ல அப்படின்னு அங்கே குமார் சொல்ல, என்னடா எல்லாம் மீறி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, நான் இப்போ தான்ப்பா சரியாகவே பேசுகிறேன். பெரியப்பாவுக்கு பதிலாக நான் இப்போ கதிருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இந்த விஷயத்த கதிர் தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்த்ததுலேருந்து பேசுனதுலேருந்து என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். பெரியப்பாவுக்கு இப்போ செகண்ட் ஸ்டேஜில் இருந்தாலும் அவருக்கு உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த விஷயத்தை பற்றி தான் யோசிக்கணும். மற்றபடி பெரியப்பாவுடைய சொத்து விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் இது நேரம் இல்லை. பெரியப்பாவுக்கு ஏதோ ஆயிடுன்ற மாதிரியே நீங்கள் பேசுகிறதெல்லாம் அப்படி தான்ப்பா இருக்குது. உங்களை விட எனக்கு பெரியப்பா தான்ப்பா அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதிக பாசத்தை காட்டினதும் கூட என் பெரியப்பா தான். நீங்கள் உங்கள் பையனா என்னை பார்த்தீங்களோ இல்லையோ, ஆனால் அவர் என் பையனாகவே என்னை பார்க்கவும் செஞ்சார் அப்படின்னு குமார் சொல்லும்போது இதை கேட்ட சக்திவேலு அமைதியாகவே நிற்கிறாங்க. வடிவும் மாரியும் அதிர்ச்சியோட எங்கள் குமாரை பார்க்க, இந்த விஷயம் அப்பத்தாவுக்கு இப்போதைக்கு தெரிய வேணாம். அப்பத்தா இருக்க மனநிலைமையில இந்த விஷயம் இப்போ தெரிஞ்சதுன்னா அப்பத்தாவுக்கு ஏதாவது ஆகிட போகுது. முதல்ல கதிர் பெரியப்பாவை கூட்டிகிட்டு இங்கே வீட்டுக்கு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம பெரியப்பா கிட்டே பேசிக்கலாம். சொத்துன்னு எப்போ பார்த்தாலும் இந்த சொத்தை பற்றி மட்டுமே கவலைப்படுறீங்களே, அந்த சொத்தை நீங்களே வச்சுக்கோங்கப்பா. எனக்கு உங்கள் பங்குன்னு சொல்லி எதுவுமே வேண்டாம். நான் சம்பாதிக்கிறது எதுவோ அதை நான் எனக்கான சொத்தாவே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு குமார் சொல்கிறதே இங்கே சக்திவேலுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. சக்திவேல் ரொம்ப கோபத்தோட, அப்போ உனக்கு எதுவுமே வேணான்னா இப்போ எதுக்குடா இந்த வீட்டில் இருக்குன்னு சொல்ல, இப்போ என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம பையன் பேசுகிறதுல என்ன தப்பு இருக்குது? எப்போ பார்த்தாலும் சொத்தை பற்றி மட்டுமே பேசுறியா? அத்தை இந்த வீட்டை விட்டு போன பையன் அதை தான் சொன்னீங்க. அப்போ பழனிவேல் இங்கே வீட்டுக்கு வந்த பையன் சொத்துக்காக வந்துட்டான்னு சொன்னீங்க. இப்போ உங்கள் அண்ணன் இவ்வளோ பெரிய சுச்சுவேஷனில் இருக்காரு, அவரை பற்றி கவலைப்படாமல் சொத்தை யாருக்கு எழுதி கொடுத்துருவாரோன்னு நினச்சி பயப்படுறீங்க. உங்களுக்கு சொத்து தான் வேணும்னா அந்த சொத்தை மட்டுமே கட்டி ஆண்டுகிட்ட அனுபவிச்சுட்டு கடுங்க. நாங்கள்லாம் எதுக்கு உங்களுக்கு அப்படின்னு மாறி சொல்லும்போது வடிவு அழுதுகிட்டே நிற்க, மாறி கேட்குற கேள்வி சரியாக தான் இருக்குது. மாறி அடிக்க கையை ஓங்குறாங்க சக்திவேலு. அம்மா வடிக்க கையை ஓங்குனீங்க அப்படின்னு அங்கே நிற்கிற குமார் தான் அப்பாவை பிடிச்சி கீழே தலைவிட அவர் கீழேயும் சஞ்சறாரு. எனக்கு அம்மா பெரியப்பா இவங்க தான் முக்கியம். சொத்துன்னு எப்போதுமே சொத்தை பற்றி மட்டுமே யோசிக்கிறேன். நீங்கள் எனக்கு முக்கியமே இல்லை. என் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் தானே அரசியை காதலிக்க சொல்லி அனுப்பி வச்சிங்க. அரசியை காதலிச்சது தப்பு இல்லை, அரசியை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்தது மட்டும் தப்பா? அப்புறம் இந்த வீட்டிலேருந்து அவளை வெளியே அனுப்ப சொல்லி என்னை படாத பாடுபடுத்தினீங்க. சரி, எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. எனக்கு இப்போ அரசியை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அரசியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையும் படுறேன். பெரியப்பாவே எனக்கு கல்யாணத்தை நடத்தி வைப்பார். நீங்கள் இதுக்கு சம்மதிச்சாலும் சம்மதிக்கவே இல்லைனாலும் சரி, நான் சந்தோஷமாக வாழ்கிறத நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. எனக்கு யார் சொத்தம் தேவையில்லைப்பா அப்படின்னு அங்கே குமார் சொல்லிட்டு, வாங்க நம்ம உடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கடா குமார்னு சொல்ல, திருச்சிக்கு தான். பெரியப்பா வர வரைக்கும் என்னால் இங்கே வெயிட் பண்ண முடியாது. நானும் பெரியப்பா உடனே பார்க்கணுன்னு சொல்ல, எனக்கும் அவரை பார்க்கணும் மாதிரி இருக்குன்னு வாடிவும் மாறியும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. சக்திவேல் மட்டும் தனியாகவே நின்றுட்டுருக்காங்க வீட்டில். எங்களை மீறி அந்த வீட்டுக்கு போய் ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினச்சியேன், அப்புறம் உங்களுக்கு இருக்கிற சொத்தை கூட நான் இல்லாமல் ஆக்கிடுவேன்னு குமார் மிரட்டிட்டு தான் போகிறாங்க. குமாருடைய மிரட்டலுக்கு பயந்து அங்கே நின்றுகிட்டு இருக்க எங்கள் சக்திவேலு அதிர்ச்சியில் பேயறிஞ்ச மாதிரி தான் நின்றுட்டுருக்காங்க. ஏன் பிள்ளையா இப்படி பேசிட்டு போகிறான்னு ரொம்ப அவமானமாகவும் அசிங்கமாகவும் இருக்குது. இங்கேருந்து போன குமாரோ தன் பெரியப்பாவை பார்க்கணுன்ற ஒரு ஆதங்கத்திலையும், அதே நேரம் பெரியப்பாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ற ஒரு பதட்டத்திலையும் தான் கிளம்பி போகிறாங்க.